வணக்கம். இன்னைக்கு 22ஆம் தேதி ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு சொந்தமானது. அதனால் உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்திரம் அல்லது உத்திராடமா, உங்கள் ராசி சிம்மமா, அல்லது பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 1 அல்லது 10 அல்லது 19 அல்லது 28 அல்லது கிழக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லாருமே கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றலாம், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தலாம், அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யலாம். நன்றி எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். நிச்சயமாக வாழ்க்கையிலே உயர்வு வரும், அதில் சந்தேகம் கிடையாது. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை? நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யணும். நன்றி எதிர்பார்க்கக்கூடாது. வண்டி ஓட்டுறது கவனம். கடன் கொடுக்க வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை நீங்களோ உங்களுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ வாங்கக்கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். எப்படி தப்பிக்கிறது? ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் பிரம்ம தேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, மனோதிடம், பெருந்தன்மை. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் பிரமாதம். அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாள் இந்த நாள், அதில் சந்தேகம் கிடையாது. அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம் அதிகமாகும். நல்ல நாள். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை மேற்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். பிடிவாதம், விடாமுயற்சி, தைரியம், இதெல்லாம் உங்களுடைய பலம், அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் கருப்பு, நீலம். கன்னி ராசிக்கார நேயர்களே, உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். இரக்கமுள்ள மனசுக்காரர் யாரு? கொஞ்சம் ஏனோ தானான்னு இருக்கிறது யாரு? நீங்க தான். உணவு அளவாக தான் சாப்பிடணும். அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. நிறைய இனிப்புகளை, ஸ்வீட்ஸ் அதை தவிர்க்கிறது நல்லது. ஆயில் ஐட்டம் தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு ஏன்னா பாதிப்பு அதிகம் வர வாய்ப்பு இருக்கு. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதி நினைக்கணும். ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ஏழைகள் அவங்களுக்கு மருத்துவ பணிக்காக, அல்லது அவங்களோட ஏழை எளியவர்களுடைய உடல்நலத்துக்காக பொருளுதவி செஞ்சா நல்லது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும். ஓம் நீலா தேவியே போற்றி. சனி பகவானுடைய தேவியின் பெயர் இது. சொன்னால் தப்பிச்சுக்கலாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாள். கலக்கல். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு.
தனுசு ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதமான முன்னேற்றம். உங்களுடைய பலம், புத்தி கூர்மை, பெருந்தன்மை அது ஜெயிக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வர வாய்ப்பு இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும். நன்றி எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் திருநள்ளாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் பிரமாதமான முன்னேற்றம். உங்களுடைய பலம், தைரியம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அது ஜெயிக்கும். இதெல்லாம் நல்ல குணம் தானேங்க, ஜெயிக்கும் இல்லைங்க? அப்படி அல்ல. கிரக நிலைகள் நல்லா இருந்தால் தான் ஜெயிக்கும், இல்லைன்னா நல்ல குணமே தோற்கும். அதை நீங்கள் அனுபவத்திலே உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 6, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்கிறீங்க. உங்களுடைய பலம், புத்தி கூர்மை, மனோதிடம், சுறுசுறுப்பு இதெல்லாம் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். பிரமாதமான நாள். அனுகூலமான எண் 5, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நேயர்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாணமான நேயர்களை உங்கள் ராசி சிம்மமாக இருந்தாலோ, அல்லது சிம்மம் கும்பமாக இருந்தாலோ, அல்லது சிம்மம் மகரமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கங்க. சிம்ம ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்க மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டால் என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடும். இந்த தை மாதம் முழுக்க சூரிய பகவான் 4 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 4 ராசிகள் எவை? விருச்சிகத்துக்கு உதவி செய்கிறார், மீனத்துக்கு உதவி செய்கிறார், மேஷத்துக்கு உதவி செய்கிறார், சிம்மத்துக்கு உதவி செய்கிறார். மீதமுள்ள 8 ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. கோயிலில் போய் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவதோ, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்துவது நல்லது. அதனால பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நான்வெஜ்ஜுக்கு தானேங்க. பெரிய லாபத்துக்காக சின்ன சந்தோஷத்தை விட்டு கொடுக்கறது தானே புத்திசாலித்தனம். பண்ணி பாருங்க, பலன் தெரியும். நிச்சயமாக, சத்தியமாக தெரியும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.